தியானத்தில் இணைந்துள்ளோம். அதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. அதுதான் சிறப்பான முடிவு என்று நாங்கள் எடுத்துள்ளோம். அதாவது நாங்கள் நிகழ்காலத்தில் சிறப்பாக வாழ்ந்து எதிர்காலத்தை ஒளிமயமாக்க எடுக்கும் முடிவுகள் சிறந்தவையாக இருப்பது அவசியம். எனவே சரியான முடிவுகளை எந்த அடிப்படையில் எடுக்க வேண்டும், எந்த அடிப்படையில் எடுக்கக்கூடாது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனை மிகவும் எளிய முறையில் விளக்க நான் இன்று ஒரு சிறிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த கதையை முதலில் கேட்டு பாருங்கள். ஒரு அழகான கிராமத்திலே வயதான குருவானவர் ஒருவர் இருந்தார். அந்த கிராமத்திலிருந்தும் மற்ற நாட்டின் பல இடங்களில் இருந்தும் மாணவர்கள் அவரிடம் கல்வி கற்க அந்த குருவானவர் கல்வி அறிவு மட்டுமன்றி நற்போதனைகளை வழங்குவதிலும் சிறந்தவர் என பெயர் பெற்றிருந்தார். ஒரு நாள் அவர் தமது ஆசிரமத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டின் அரசன் குருவின் ஆசிரமத்துக்கு வந்து அவரை வணங்கினார். அந்த அரசன் நாட்டை மிகவும் சிறப்பாக ஆண்டு வந்தான். மக்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். குருவை வணங்கிய அரசன், சுவாமி, பல வருடங்களுக்கு முன் நான் உங்களிடம் கல்வி கற்றேன். உங்களது நற்போதனைகளை பின்பற்றுவதால் தான் இந்த நாட்டை நன்றாக நான் அரசாட்சி செய்கின்றேன். இப்பொழுது உங்களிடம் ஒரு அறிவுரை கேட்க வந்துள்ளேன் என்றார். அதற்கு அந்த குருவானவர், மிக்க மகிழ்ச்சி அரசே, இப்பொழுது என்னிடம் என்ன அறிவுரை வேண்டி நிற்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த அரசன், நான் இப்பொழுது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன். அது சரியா தப்பா என்று நீங்கள் தான் கூற வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருவானவர், முதலில் உன்னிடம் நான் 3 கேள்விகள் கேட்பேன். அதற்கு நீ விடை சொன்ன பின் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்றார். அரசனும் சம்மதி. குருவானவர் கேட்ட முதலாவது கேள்வியை பார்ப்போம். நீ எடுத்த முடிவை கோபத்தினாலோ வருத்தத்தினாலோ அல்லது சந்தோஷத்தினாலோ எடுத்தாயா என்று கேட்டார். அதற்கு அரசன், இவை எதனாலும் இல்லை குருவே என்று பதிலளித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை 26ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 9:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு நாம் நமது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், ஒற்றுமை, அமைதி, நல்லிறக்கம் ஏற்பட வழிவகை செய்வோம். முதலில் இன்றைய நிகழ்ச்சி தியானம் நடைபெறும். தியானத்தை தமயந்தி சிங்கார வடிவ மாஸ்டர் வழி நடத்துவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து ஒரு அருமையான தலைப்பில் பேச உள்ளார். பேச இருக்கும் தலைப்பு சரியான முடிவு எடுத்த டிசிஷன் மேக்கிங் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது தமயந்தி சிங்கார வடிவ மாஸ்டர் தியானத்தை வழிநடத்துவார். நன்றி. நன்றி சதாமனோ மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 26ஆம் தேதி சனிக்கிழமை
ஏப்ரல் மாதம் 2025 ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை எங்களுக்கு மிகவும் அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் முதுகு, கழுத்து ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகளை இப்படி கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அவற்றை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு இசையுடன் 30 நிமிடங்கள் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய வனஜயா மாஸ்டருக்கும் இசையை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவு செய்து மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தளத்திற்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிற டாக்டர் சதா மனோ மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தமயந்தி சிங்காரவடி மாஸ்டர். அருமையாக தியானத்தை அப்படி நடத்தினீர்கள். இப்பொழுது உங்கள் சிறப்பு பேச்சாளர் பற்றி சிறு குறிப்பு கூறி அவர் தனது பேச்சை ஆரம்பிப்பார். சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் சிட்னியில இருந்து இணைந்து இன்று பேச உள்ளார். பேச உள்ள தலைப்பு சரியான முடிவு எடுத்தல். இவரை அறிமுகம் செய்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒருவர் தான். ஆனாலும் அவர் வழக்கமாக அருமையான சொற்பொழிவுகளை எங்கள் தளத்தில் பல தடவை வழங்கியுள்ளார். இவர் இலங்கையில் பொருளாதாரத்தில் ஒரு கௌரவ பட்டதாரியாக பதவியில் பணியாற்றியுள்ளார். இலங்கையில் நகர திட்டமிடுபவராக பணியாற்றியுள்ளார். அங்கு கணக்கியல் மாணவர்களுக்கு பொருளாதார ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். தற்பொழுது சிட்னி, ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். மேலும் தமிழ் மூத்த
குடிமக்களின் நலனுக்காக சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ளார். அதை விட எப்ப கேட்டாலும் மறக்காமல் பல உதவிகளை செய்வதற்கு முன்வரும் ஒரு மாஸ்டர் என்றதையும் நான் மகிழ்ச்சியாக கூற விரும்புகிறேன். நேரத்தை வீணடியாமல் அவரை வருக வருக என்று அனைவர் சார்பிலும் அழைக்கிறோம். மிக்க நன்றி. இப்பொழுது தளம் உங்களுடையது. வாருங்கள் உங்கள் பேச்சை ஆரம்பிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மிக்க நன்றி சதா மாஸ்டர், உங்களுடைய அருமையான அறிமுகத்திற்கு. இன்று நான் உங்களோடு பேச இருப்பது எப்படி சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு. இது ஒரு முகாமைத்துவ விரிவுரை என்று எண்ண வேண்டாம். இது ஒரு சாதாரணமாக வாழ்க்கைக்கு உகந்த ஒரு உரையாகத்தான் நான் இதனை வகுத்திருக்கின்றேன். எமது உலக வாழ்க்கை பயணம் மிகவும் குறுகியது. இந்த குறுகிய கால வாழ்க்கை பயணத்தில் சரியான பாதையில் பயணம் செய்யவும் வெற்றிகரமாக பயணம் செய்யவும் நாம் பல முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. அன்றாடம் ஒவ்வொரு வினாடியும் நாம் எப்படி இயங்க வேண்டும் என்பது பற்றி முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இதை நாங்கள் பலரும் உணர்வதில்லை. ஒவ்வொரு வினாடியும், அதாவது இப்பொழுது நாம் அனைவரும் இந்த தளத்திலே தியானத்தில் இணைந்தோம். தியானத்தின் பின் உரையை கேட்க வேண்டும் என்று இணைந்துள்ளோம். இந்த நேரத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது எத்தனையோ முடிவுகளை கைவிட்டுத்தான் இந்த முடிவை எடுத்துள்ளீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் அலைபேசியில் உங்களுடைய நண்பர்களுடன் விதண்டாவாதம் செய்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சினிமாவுக்கு சென்று சினிமா பார்த்திருக்கலாம் என்று இப்படி பல உங்களுக்கு மாற்று செயல்களை செய்யக்கூடியதாக இந்த நேரம் இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அனைவரும் இப்பொழுது இந்த தியானத்தில் இணைந்துள்ளோம். அதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. அதுதான் சிறப்பான முடிவு என்று நாங்கள் எடுத்துள்ளோம். அதாவது நாங்கள் நிகழ்காலத்தில் சிறப்பாக வாழ்ந்து எதிர்காலத்தை ஒளிமயமாக்க எடுக்கும் முடிவுகள் சிறந்தவையாக இருப்பது அவசியம். எனவே சரியான முடிவுகளை எந்த அடிப்படையில் எடுக்க வேண்டும், எந்த அடிப்படையில் எடுக்கக்கூடாது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனை மிகவும் எளிய முறையில் விளக்க நான் இன்று ஒரு சிறிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த கதையை முதலில் கேட்டு பாருங்கள். ஒரு அழகான கிராமத்திலே வயதான குருவானவர் ஒருவர் இருந்தார். அந்த கிராமத்திலிருந்தும் மற்ற நாட்டின் பல இடங்களில் இருந்தும் மாணவர்கள் அவரிடம் கல்வி கற்க. அந்த குருவானவர் கல்வி அறிவு மட்டுமன்றி நற்போதனைகளை வழங்குவதிலும் சிறந்தவர் என பெயர் பெற்றிருந்தார். ஒரு நாள் அவர் தமது ஆசிரமத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டின் அரசன் குருவின் ஆசிரமத்துக்கு வந்து அவரை வணங்கினார். அந்த அரசன் நாட்டை மிகவும் சிறப்பாக ஆண்டு வந்தான். மக்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். குருவை வணங்கிய அரசன், சுவாமி, பல வருடங்களுக்கு முன் நான் உங்களிடம் கல்வி கற்றேன். உங்களது நற்போதனைகளை பின்பற்றுவதால் தான் இந்த நாட்டை நன்றாக நான் அரசாட்சி செய்கின்றேன். இப்பொழுது உங்களிடம் ஒரு அறிவுரை கேட்க வந்துள்ளேன் என்றார். அதற்கு அந்த குருவானவர், மிக்க மகிழ்ச்சி அரசே, இப்பொழுது என்னிடம் என்ன அறிவுரை வேண்டி நிற்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த அரசன், நான் இப்பொழுது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன். அது சரியா தப்பா என்று நீங்கள் தான் கூற வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருவானவர், முதலில் உன்னிடம் நான் 3 கேள்விகள் கேட்பேன். அதற்கு நீ விடை சொன்ன பின் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்றார். அரசனும் சம்மதி. குருவானவர் கேட்ட முதலாவது கேள்வியை பார்ப்போம். நீ எடுத்த முடிவை
கோபத்தினாலோ வருத்தத்தினாலோ அல்லது சந்தோஷத்தினாலோ எடுத்தாயா என்று கேட்டார். அதற்கு அரசன் இவை எதனாலும் இல்லை குருவே என்று பதிலளித்தார். குருவானவர் கேட்ட இரண்டாவது கேள்வி, நீ எடுத்த முடிவு எவரையாவது பழி வாங்கவோ அல்லது ஒருவரை திருப்திப்படுத்தவோ எடுக்கப்பட்டதா என்று கேட்டார். அதற்கும் அந்த அரசன் இல்லை என பதிலளித்தார். குருவானவர் கேட்ட மூன்றாவது கேள்வி, நீ அந்த முடிவை எடுத்தபோது அந்த முடிவின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து எடுத்தாயா என்று கேட்டார். அதற்கு அந்த அரசன் ஆம் என்று பதிலளித்தார். குருவானவர் சிரித்துக் கொண்டே, அரசே, நீ எடுத்த முடிவு மிகவும் சரியானதாகத்தான் இருக்கும். அந்த முடிவை நீ தாராளமாக மேற்கொள்ளலாம் என்று கூறினார். அரசனும் மிக்க மகிழ்ச்சியுடன் குருவானவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து சந்தோஷமாக சென்றார். இதை பார்த்து கொண்டு அங்கிருந்த அவரது மாணவர்கள் சீடர்கள் கேட்டார்கள், குருவே, அரசன் என்ன முடிவு எடுத்தார் என்பது தெரியாமலே எப்படி அவர் எடுத்த முடிவு சரியானது என கூறினீர்கள்? எங்களுக்கு மிகவும் குழப்பமாக உள்ளது என்று கேட்டார்கள். அதற்கு குருவானவர், எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கும் முடிவு எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டோ பழிவாங்கும் நோக்கத்துடனோ அல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடனே எடுத்தால் அது தப்பான முடிவாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் எடுக்கும் முடிவுகளின் நன்மை தீமைகளை தீர ஆராய்ந்து முடிவு எடுக்கும் பொழுது அவை சிறந்த முடிவுகளாகத்தான் இருக்கும் என்று கூறினார். இப்பொழுது இதுதான் நான் உங்களுக்கு கூற வந்த கதை. நான் இந்த கதையில் இருந்து இனி நான் தளத்தில் உள்ளவர்களைத்தான் நான் சிந்தனைக்கு தூண்ட விரும்புகின்றேன். உங்கள் சிந்தனைகளை நீங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானமோ முடிவு எடுத்தால் அது நல்லதா தீயதா? பிறரை பழிவாங்கும் நோக்கத்துடன் முடிவு எடுத்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? அது மட்டுமல்ல, பிறரை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் வாழ்க்கையில் நீங்கள் முடிவுகளை எடுத்தால் அது எப்படி இருக்கும்? இது இப்பொழுது சபையோருக்கு சிந்திப்பதற்கும் கருத்து கூறுவதற்குமான ஒரு விஷயம். அதனைத்தான் நான் இன்று மேற்கொள்ள விரும்புகின்றேன். உங்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அருமையாக சுருக்கமாக கூறிவிட்டீர்கள். அனைவரின் சிந்தனையும் தூண்டுவதற்காக முதலாவதாக கைவிட்டிருக்கிறது குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். நீங்கள் கதையுங்கோ, அன்மியூட் பண்ணுங்க. இப்ப செய்யுங்க. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப செய்யுங்க. சொல்லு. கேட்கல ஒண்ணு. அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் எல்லோருக்கும். இன்று காலை 5:30 மணி சரோஜாதேவி மாஸ்டர் சிந்தனையை கிளறிவிட்டிருக்கிறார். நல்ல கேள்விதான் கேட்டிருக்கின்றார். இது எல்லோருக்கும் மிக மிக இன்றியமையாத கருத்து தான் சொல்லுகின்றேன். முதலாவது எங்களுடைய மனநிலையை நல்லாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டால் முடிவுகளும் எதிர்மறையானதாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருந்தால்
முடிவுகள் நன்றாக இருக்கும். அது எந்த கருத்தும் பாரு. அடுத்தது நோக்கம் மிக முக்கியம். எந்த காரியத்துக்கும் மற்றவைக்கு நன்மை பயக்கும் என்றால் அது நல்ல காரியம். மற்றவையை பழிவாங்கும் நோக்கம் இருந்தால் நிச்சயமாக கூடாத காரியம். இதுக்கு மாற்று கருத்து இல்லை. மூன்றாவது, எந்த விஷயமாக இருந்தாலும் முதல் அலசி ஆராய வேண்டும். ஏன், எதற்காக? அதுதான் சோக்ரட்டிஸ் சொன்ன கேள்வி. வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ வள்ளுவரோட வேற ஆக்கள் இல்லை. ஆகையினால் நாங்கள் அடுத்ததாக கோபம் உணர்ச்சி வரும்பொழுது அந்த நிலையில முடிவெடுக்காமல் வெளியிலே போயிட்டு புறம் வந்து எடுத்தால் நல்ல முடிவாக இருக்கும். அமர்ந்து முடிவெடுக்க வேண்டும். இது எந்த சூழ்நிலையிலையும் எதற்கும் பொருந்தும். இப்ப உங்களுடைய சுய அலசல் செய்யும் பொழுது நாங்கள் இந்த 3 கேள்விகளை நோக்கத்தை கேட்டால் நிச்சயமாக மன அமைதியுடன் யாரையும் புண்படாமல் வாழலாம். நன்றி. இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் கேள்வியை கேட்ட சபையோர்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாஸ்டர். நிர்மலா மாஸ்டர், நீங்க சொல்றீங்க. அன்மியூட் பண்ணணும் நிர்மலா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அருமையான கதை, அருமையான பேச்சு, நன்றாக இருந்தது. அதான் கீதையிலையும் சொல்லப்படுது, எங்களுக்கு அந்த புத்தி இன்டெலெக்டை பாவிச்சு தான் எல்லா முடிவுகளையும் கவனமா எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு தான் அந்த இன்டெலெக்ட் ஆன்மாக்கு அடுத்த கோஷமாக வச்சிருக்கு, அதுதானே. அப்ப அது மிகவும் முக்கியம். மற்றது நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அவையும் எல்லாம் நன்றாக இருந்தது. நாங்க மற்றவருக்கு ஒரு ஆளுக்காக எடுக்கிற முடிவும் பிள்ளையாதான் இருக்கும். அப்படி பாகுபாடு இல்லாமல் ஒரு சிறந்த முடிவு எடுப்பதுதான் சரி. மற்றவருக்கு தீங்கு விளைவிக்க கூட அதுக்காக இன்னொருவருக்காக முடிவு எடுக்க இயலாது. நிச்சயமாக நல்ல முடிவு நீங்க சொன்ன கதை முடிவு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஜேம்ஸ் அன்மியூட் பண்ணி கொடுக்காதீங்க. எல்லோருக்கும் வணக்கம். நிறைந்த வாழ்த்துக்களும். அழகான கேள்வியை கேட்டிருந்தீர்கள். கேள்வியையும் நீங்கள் கேட்டு பதிலையும் சேர்த்தல்ல தந்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய பதில் என்னவென்றால், முடிவு எடுத்த போது நன்மை தீமை ஆராய்ந்து எடுக்கப்பட்டதா? அதுதான் பதில், அதுதான். ஆனால் இங்கே நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், நாம் சரி என்று சொல்வதற்கு பின்னால் தவறு இருக்கலாம், தவறு என்று சொல்வதற்கு பின்னால் சரி இருக்கும். என்னவென்று சொன்னால், சில முடிவுகள் காலதாமதமாகித்தான் அது சரியாக வரும். என்னுடைய சில குழுக்களிலே நான் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை என்பார்கள். நான் இசைந்து போவதில்லை. ஆனால் சில காலத்துக்கு பின்னர் அந்த முடிவு சரியானதாக இருக்கும். இது ஏனென்று சொல்லி சொன்னால், முடிவு எடுத்த போது நன்மை தீமையை ஆராய்ந்து எடுக்கும் போது இந்த நிலை சரியாக இருக்கும். நன்றி அம்மா, நல்ல கேள்வி, சிந்திக்க வைத்திருக்கின்றீர்கள். நன்றி. நன்றி. மஞ்சாதிர மாஸ்டர், நீங்க வணக்கம். இன்று சர்வசுந்தரலிங்கம் மாஸ்டர் அருமையான ஒரு கதையை எங்களுக்கு வடிவாக சொல்லியிருந்தார். அவர் கதை சொல்லும்போது இடையில் ஒரு தடங்களோ இல்லாது ஏதேனும் ஒரு குழப்பமோ இல்லாத மாதிரி நல்ல நீட்டாக அந்த கதையை கூறியிருந்தார். உணர்ச்சியை பற்றி இப்போ குமாரசாமி மாஸ்டரும் ஜேம்ஸ் மாஸ்டரும் வடிவாக கூறிவிட்டார்கள். உணர்ச்சி, மனநிலையை பற்றிய விடயங்கள், பழி வாங்குதல், நோக்கம் பற்றிய. நான் உன்னை கேட்க விரும்புகிறேன், நன்மை தீமை என்றதை அலசி ஆராய்ந்தீரோ என்றால், நன்மை யாருக்கு நன்மை? எனக்கு நன்மையோ, உமக்கு நன்மையோ, இல்லை அரசுக்கு நன்மையோ, நாட்டுக்கு நன்மையோன்ற விளக்கத்தையும் கூற வேண்டும் என நான் விரும்புகிறேன். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ தெரியவில்லை. என்ன இருந்தாலும் கதை திறமாக இருந்தது, சொன்ன விதம் நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம் சரோ. நன்றி பஞ்சாத்திரம் மாஸ்டர். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி.
நாங்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது கட்டாயமாக முதலில் எங்கள் மனதில் எழுவது, இந்த முடிவை நான் எடுத்தால் இது எனக்கு நன்மையா தீமையா என்றுதான் முதல் யோசிப்போம். அதுதான் மனிதனின் மனதில் எழும் முதல் கேள்வி. இந்த முடிவை நான் எடுக்கப் போகின்றேன், இது எனக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்றுதான் முதலில் நாங்கள் யோசிப்போம், எவராக இருந்தாலும். அடுத்ததாக இந்த முடிவை நான் எடுப்பதால் நான் பிறருக்கு ஏதாவது தீமை செய்கிறேனா என்பதையும் நான் யோசிக்க வேண்டும். எனக்கு நன்மை தரும் முடிவை நான் எடுத்தால் மட்டும் போதாது, நான் எடுக்கும் முடிவினால் பிறருக்கு மனவருத்தமோ தீமையோ ஏற்படுமோ என்று கட்டாயம் சிந்திக்கத்தான் வேண்டும். இது மிகவும் கடினமான ஒரு விஷயம், ஆனால் அப்படித்தான் செய்ய வேண்டும். மற்றது, ஒரு அரசனாக இருப்பவன், அவன் ஒரு அரசனாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் முகாமைத்துவ தலைவனாக இருக்கலாம். அவர்கள் முடிவு எடுக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? அதாவது அரசன் தனது நலனுக்கு மட்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. அது ஒரு வேறு கோணத்துல நீங்கள் பார்க்க வேண்டும். அரசனாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் முகாமையாளராக இருக்கலாம். அவர்கள் எடுக்கும் தீர்மானம் தங்களின் நன்மைக்காக மட்டும் எடுக்க முடியாது. அவர்கள் ஒரு அரசனாக இருந்தால் ஒரு நாட்டின் நன்மைக்காக, நாட்டு மக்கள் அனைவரதும் நன்மைக்கு தேவையான ஒரு தீர்மானம் அல்லது முடிவைத்தான் நன்றாக சிந்தித்து எடுக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தின் முகாமையாளராக இருந்தால் அந்த நிறுவனத்தில் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிகோலுமா என்று நினைத்துத்தான் எடுக்க வேண்டும். தனது சொந்த நன்மைக்காக அந்த முடிவை ஒருபொழுதும் எடுக்க முடியாது என்பதுதான் நாங்கள் சிந்தித்து அறிய வேண்டிய, அரசை ஆராய வேண்டும் இதனை பற்றி. எனவே ஒரு முடிவை எடுக்கும் பொழுது தன்னலத்துடன் எடுக்கக்கூடாது. பிறருடைய நன்மை தீமைகள் பொதுவாக ஒரு நிறுவனம் அல்லது நாட்டை பொறுத்தமட்டில் ஒரு பரந்த அளவில் அது நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்ற நோக்கை நாங்கள் கொண்டுதான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. மிக்க நன்றி பஞ்சாட்சரம் மாஸ்டர், இந்த கேள்வி கேட்டதற்கு. அருமையான கேள்வி. நன்றி. நன்றி நன்றி நன்றி. கலாமகாலிங்கம் மாஸ்டர், நீங்கள் அதை வணக்கம் சொல்லி நான் சிந்திக்கூடிய ஒரு வந்து பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக பரதா சண்முகநாதன் மாஸ்டர் நாதனை கூப்பிடுறேன். பரதா ஓ சாரி, ஓகே இப்ப தானுங்க, சரி ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருமையாக கதையை சொல்லி, அருமையாக அறிவுரையை சொல்லி, எங்களை எல்லாம் சிந்திக்க வைத்த சரோஜா தேவிக்கு நன்றி. 3 களங்களிலே அல்லது 3 நிலையிலே நாங்கள் முடிவெடுக்க கூடாது. 1, உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற பொழுது வேண்டாம். 2, பிறருக்கு தீமை விளைக்கும் என்றால் வேண்டாம். அப்படித்தானே? அடுத்தது 3ஆவதாக நீங்கள் சொன்னது, 3ஆவதாக சொன்னது
தீமை விளையும். பழிவாங்கும் நோக்கத்துடன் ஒன்று மற்றது பழிவாங்கும் நோக்கத்துடன் வேண்டாம், பழிவாங்கும் நோக்கத்துடன் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே அருமையான கருத்துக்கள் பொதிந்திருக்கு. பழிவாங்கும் நோக்கம், எங்களுக்கு தீங்கு செய்து விட்டார்கள், நன்றாக தெரியும். பழிவாங்கும் நோக்கத்துடன் சில முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது. அருமை அருமை அருமை. இந்த 3 அறிவுரைகளும் இன்றைக்கல்ல நாளைக்கல்ல எங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க கூடிய அறிவுரைகள். அதற்கு நன்றி. இந்த சமயத்திலே வள்ளுவரை பார்த்தால் எண்ணி துணிக கருமம், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் அங்கதான் இருக்குது விஷயம். எண்ணி துணியாமல் துணிந்த பின், துணிந்து விட்டால் அது கட்டாயம் பிழையான இடத்திலே போய் முடியும் என்கிறார். எண்ணி துணிக கர்மம், அந்த இடத்திலே தான் நீங்கள் சொன்னது முழுதும் உண்மையாக இருக்கிறது. துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் முடிக்கிறார். நீங்கள் அந்த குறளினுடைய அருமையான கருத்தை கதை மூலம், உங்களுடைய சிற்றுரை மூலம் மிக நன்றாக சொன்னீர்கள் சரோஜாதேவி. நன்றி. நன்றி. நன்றி வரதாம்மா, உங்கள் அருமையான கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி அம்மா. நன்றி. தமாநாதன் மாஸ்டர். வணக்கம் எல்லோருக்கும். கோபத்திலேயோ சந்தோஷத்திலேயோ நாங்கள் முடிவெடுக்க கூடாது என்பதை எல்லோரும் கூறிவிட்டார்கள். ஒரு கருத்து என்னென்று சொன்னால், கோபம் ஏற்படும் போது அதனால் எடுக்கப்படும் ஹோமோன்ஸ் மாறுறதுக்கு குறைகிறதுக்கு குறைந்தது 20 நிமிடங்கள் எடுக்கின்றன. ஆகவே கோபம் வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு 20 நிமிஷம் இருந்து போட்டு முடிவெடுத்தால் அது சரியான முடிவா இருக்கும். கோபத்தின் போது எடுக்கும் முடிவுகளில நாங்க வந்து ரிக்ரெட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே கோபத்தின் போதோ உணர்ச்சி வசப்படும் போது, உணர்ச்சிகளின் மீது மகிழ்ச்சியாக இருக்கும் போதோ ஒரு நாளும் முடிவிடாதேங்கோ. எங்களுக்கு தேவையான பேச்சு அறிவுரைகள் தந்தீர்கள் சரோஜாதேவி மாஸ்டர், பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நான் இன்னும் உங்களோட பேச்சு அதிகமா இருக்கும் என்று ஐ வாஸ் வெயிட்டிங். நீங்க சுருக்கமா ஒரு கதையோட சொல்லி விடுறீர்கள். கதை என்றில் லைஃப் ஸ்டோரியை வச்சு நான் சொல்லலாம், நேரம் எடுக்கும். அதுக்கு முதல் இதை சொல்ல போறேன். ஏன் நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம்? ஆல்ரெடி தீர்ப்பளிச்சிட்டோம். இப்ப அதான் வர பிரச்சனை. தீர்ப்பளிக்கிறோட உணர்ச்சி வசப்படுறோம். அப்ப அங்கே முடிவுக்கு எங்க இடமே இல்லை. நீங்க சொல்றீங்க உணர்ச்சி வசப்படுறது முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லி, உணர்ச்சி வசப்பட்டாச்சு பிகாஸ் யூ ஆல்ரெடி ஜட்ஜ்ட். மற்றது இந்த காலம்தான் பதில் சொல்லும். யூ கேன் நெவர் நோ. இப்ப நீங்க என்ன துறையில படிக்க போறீங்க, என்ன வேலையை தெரிவு செய்ய போறீங்க, என்ன பொண்ண மரம், யூ கான் நெவர் சே. டைம் வில் ஒன்லி டெல் தி ஆன்சர். இப்ப சரியா இருக்கிறது பேருந்து பார்த்தா சரி இல்லாம இருக்கும். இத்தனை பேர் இந்த கோர்ஸுக்கு ஃபாலோ பண்ணி போட்டு பேருந்து ரிக்ரெட் பண்ணுகிறாரு. நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். எதை தெரிவு செய்தாலும் முழு மூச்சோட செய்யணும். சாரி, சாதகத்தை பார்த்து சொல்லலாம். சாதகத்தை சொல்லுவார் இந்த டைப் ஜாப் செய்யலாம்னு சொல்லி, அது ஒரு அளவுக்கு தான் சரி. whichever you choose, you have to put. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் cop out என்று சொல்லி, COP. அது என்னென்ன சொல்லு வந்த எனக்கும் தெரியாது. ஒரு விஷயத்தை பிழைச்சோன்னு அதை ஒரு சாட்டை சொல்லி போடுவாரு, இது என்னுடைய பிழையான காலம், பிழையான இது பிழையான என்ன கர்மான்னு சொல்லி. COP என்று நான் சொல்றது, சி என்று சொன்னா கான்பிடன்ஸ். சில பேருக்கு கான்பிடன்ஸ் இருக்குது. சொன்ன நேற்று நெருப்பு ராசியில இருக்கல, அந்த ராசியோ இந்த ராசி இருந்தா சில பேருக்கு கான்பிடன்ஸ் இல்லை. அதுக்காக லைஃப் கொண்டு போயாண்டு இல்லை. கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நல்லம். மற்றது பேஷனேட் இருக்கணும். இஃப் யூ ஆர் பேஷனேட் இன் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஸ்டடி, யூ டேக் இட். அது மூன்றாவது ஓன்றது அப்சஷன். இதுல நீங்க 3 இருந்தால் 100% சரி. ஆனால் ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாம இருந்தால் ஒரு சாட்டு சொல்லுவார்கள் காப் அவுட். இதால இது பிழைச்சி போச்சுன்னு சொல்லி. மற்றது தெளிவு காணாமல் தெரிவு செய்யறோம் என்று ஒரு சத்குருவுடைய அருமையான ஒரு பேச்சு இவ்வளவு காலத்துக்கு மேல் வந்தது. அது வடிவாக சொல்லுவார், நாங்கள் தெளிவு காணாமல்
தெளிவு செய்து இருக்கிறோம். இப்ப தெளிவுக்கு இடமே இல்லை. தெளிவு காண்றது லேசுப்பட்ட அளவில் இல்லை. அதுதான் நான் சொல்றது. எந்த விஷயத்திலே நீங்க ஒரு தெளிவு காணணும், சிந்திக்கணும் என்று அது ஒன்று. நான் சொல்றேன், இந்த கதை என்ன சுருக்கமா சொல்ல போறேன். நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா மட்டும் இல்லை, அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த கோபம் அறிவு கண்ணை அடைக்க கூடாது. I gave this in a speech at my mother's funeral. என்னுடைய தாயாருடைய ஃபியூனலுக்கு நான் போக புரியவில்லை. அதை சொல்றேன்னா நேரம் எடுக்கும். ஆனால் because of the way our family structure was, I wasn't feeling like going. ஆனா எனக்கு போக முடியல. ஏன்டா அம்மா செத்தோடனே எனக்கு ஒர்க் ஸ்டேஷன்ல 4 பேர்ல 3 பேர் லீவ். அப்ப நான் யோசிச்சேன், I will go for the 31st day. அப்பதான் 31st day ஒழுங்கா நடக்கும். ஸோ எனக்கு தம்பி தான் கடைசி என்ன விடையா கொள்ளி வைக்கிறதுக்கு போகத்தான் வேணும். அவர் ஏதாவது தெரியும், we won't go again for the 31st சொல்லி. ஆகவே I decided it. எனக்கு உண்மையில எனக்கு முந்தி சின்ன பிள்ளைல சொல்றது அம்மாண்ட வால் என்று சொல்லி, நான் என்ன புழுகிறதுக்காக சொல்ல இல்லை. அம்மாலும் எனக்கு அளவு அடைந்த உயிர். அப்ப அப்படி இருந்து கூட நான் யோசிச்சுனான், நான் இதுல சொன்னா நீங்க நினைப்பீங்க எனக்கு உண்மையில லூஸோ முட்டாள நான் என்ன சொல்றது ஆச்சரியப்பட போறீங்க. பட் தட் இஸ் த வே. பட் ஐ ஹவ் நெவர் ரிக்ரெட்டட் இட். என்னன்னு சொன்னா நான் சொன்னேன், அம்மாண்ட அறைய நீங்கள் ஒரு சாமி அறைய வச்சு நடத்துங்க. அது கூட நடக்க இல்லை. ஸோ ஐ ஹவன்ட் பீன் டு ஸ்ரீலங்கா சின்ஸ் மை மதர்ஸ் டெத். எனக்கு ஐ ஹவ் நோ இன்டென்ஷன். என்னபடியா அப்படிதான் என் ஃபேமிலி. இது சொல்ல போனா நீங்க நினைப்பீங்க நான் வைத்திருச்சல கொட்டுறேன். பட் இட்ஸ் ஃபேக்ட். பிகாஸ் ஐ சொன்னேன் இந்த அறைய நீங்களும் சாமி அறையா அப்படி நடக்கல, இன்னும் நடக்கு. அப்ப நான் பார்த்தேன் விடுவோம். என்னை பொறுத்தவரையில என்னுடைய சாப்டர் க்ளோஸ். எனக்கு வேற ஹெல்த் இஷ்யூஸால நான் இப்போ ட்ராவல் பண்றேன் இல்லை. ஸோ இட் டசன்ட் என்னன்னு சொல்றேன், நானே சொல்லுவேன் நினைக்கிறது மேபி இட்ஸ் குட் தட் ஐ எம் ஹேவிங் பேக் ப்ராப்ளம் அண்ட் திஸ் அண்ட் தட். ஸோ ஐ ஹவ் டிசைடட் நாட் டு ட்ராவல். ஸோ இதுக்காக நான் சொல்ல இல்லை. நான் சிம்பிளா சொன்னா ஆக்சுவலி ஐ ரெக்கார்டட் அ டாக் அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு ப்ளே இன் த ஃபியூனரல். அதுல இதுதான் சொன்னேன், அளவு கடந்த ஆசையும் அன்பும் அளவு கடந்த கோபம் அறிவு கண்ணை அடையக்கூடாது. நானே யோசிச்சான், எந்த அறிவு கண்ணை அடைக்கிறான்னு சொல்லி. அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த விரக்தியும் உண்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதான் நான் சொன்ன மாதிரி நான் போய் அந்த 31st டே போய் ஒரு புத்தகம் கல்வெட் என்னன்னு சொல்றது நினைவு மலரை அடிச்சு எல்லாம் அது கூட நடந்திருக்காது. அப்ப ஐ திங்க் எல்லாத்தையும் யோசிச்சு செய்யறாள். என்னுடைய சாதகத்துல அப்படிதான் சொல்றது, இவர் எல்லாம் யோசிச்சு செய்யறாள்னு சொல்லி. நான் சாதகம் பார்க்கறதில்லை, எனக்கே தெரியும். உன்னை நீ அறிவா என்று இதைத்தான் சொல்றார்கள். நீங்களும் உங்களை அறிஞ்சால் நான் இது புழுகிறதுக்காக சொல்லு. இட்ஸ் அ ஃபேக்ட். நான் மெடிசன் செய்யறேன் ஆசைப்படவும் இல்லை. எங்களோட ஃபேமிலியில எனக்கு ப்ரெஷரும் இருக்கே இல்லை. அப்பா நான் அக்கௌண்ட் சொல்லி பிகாஸ் ஐ எம் சச் அ ஆர்கனைஸ் பர்சன். எந்த தொழில் எடுத்தாலும் ஐ வுட் ஹவ் புட் 110%. அதான் பெருமைக்காக சொல்லல. அதான் சொன்ன சிஓபி என்றது நீங்க நினைவு வச்சிருந்தால் யூ வில் நெவர் ரிக்ரெட். எனக்கு டைம் கொடுத்ததுக்கு நன்றி இவ்வளவு சொல்றதுக்கு. மிக்க நன்றி. ஜோனாதன் மாஸ்டர் நல்ல ஒரு அருமையான ஆராய்ச்சி செய்து ஒரு சிந்தனையுடன் வெளிவந்திருக்கு உங்களுடைய கருத்துக்கள். மிகவும் நன்றி. 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 சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர் நீங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்று அழகாக ஒரு கதை சொன்னீர்கள். இந்த கதையை நான் முந்தி கேட்டிருந்தது, திருப்பி சொல்லக்கத்தான் எனக்கு திரும்பவும் அந்த நினைவு வந்தது. அதுக்கு சரோஜா தேவி சுந்தரலிங்கத்துக்கு முதல்ல நன்றி சொல்ல வேணும். அந்த கதையில எனக்கு நீங்க சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவையும் எடுத்தால் அது சரியாக இருக்காது. ஆனால் இப்ப ஒரு உதாரணமாக சொன்னால், ஒரு இப்ப சின்ன பிள்ளை குழப்படி செய்தால் அவர் அம்மா உணர்ச்சி வத்து சில வேளை அடிச்சு விடுவா. அதுக்கு பிறகு துக்கப்படுவா, ஏன் அடித்தனு. அது பிறகு அதால விதையும் வரும், நல்லதும் வரும். ஆனா அதுல இருக்குது. ஆனா எனக்கு சில வேளை முடிவு எடுக்கின்றால் அந்த ஆராய்ந்து அறிந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கத்தான் வேணும். எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேணும். அப்ப நாங்கள் அதை யோசித்து இது நல்லதோ தீமையோ என்று யோசித்து ஒரு முடிவை எடுக்கிறோம். அந்த முடிவை எடுத்த பின் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டா இருக்கும், லாங் டேர்ம பார்த்தால் அதுல குறைவாக இருக்கும். ஆனால் டாக்டர் இவர் சொன்ன மாதிரி யூ மஸ்ட் நாட் ஹேவ் ரிக்ரெட்ஸ். ஐயோ ஏன் அப்படி செய்த, அந்த நேரத்துல இப்படி செய்திருக்காட்டு இது நடந்திருக்காது என்று துக்கப்படுறதில்ல,
விஷயம் இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருந்து ஐயோ நான் அந்த நேரத்துல இப்படி செய்திருந்தா இப்படி நடந்திருக்காதே என்று சொல்றதுக்கு இயலாது. அந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சில நேரங்கள்ல அந்த முடிவை எடுத்த பின் பிறகு வாரதை நீங்க யோசிக்க கூடாது. எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த கதையை நீங்க நினைப்பூட்டினதுக்கு சரோஜா தேவி, சுந்தரலிங்கம் மிக்க 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 நன்றி. வணக்கம். நன்றி சாந்தி மாஸ்டர். ராஜேஷ் சித்தம் மாஸ்டர், நீங்க கதையுங்க. நன்றி சதா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சரோ சுந்தரலிங்கம் அம்மா நல்லொரு டாபிக் எடுத்து எங்களுக்கு தந்தீர்கள். அது மாத்திரமில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை முடிச்சு எங்களை கூட கதைக்க வச்சிருக்கிறீர்கள். அது மிச்சம் நல்லது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் எங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்ல வேணும் கட்டாயமாக. நீங்கள் சொல்லிக்கொண்டே போகாமல் எங்களுக்கு தந்தது மிகவும் நன்றி. மற்றது எல்லாரும் சொன்னதான் நானும் திருப்பி சொல்ல போறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் திங்க் பிஃபோர் யூ லீப். அப்ப நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னம் நாங்கள் அதை வடிவாக யோசித்துத்தான் அதுக்கு முடிவு எடுக்க வேணும். அந்த முடிவு சில நேரத்துல சரியாக வரும், புலியாக வரும். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேணும். அக்செப்ட் பண்ணி அது எப்படி வருமென்று எங்களுக்கு தெரியாது. ஆனா என்னவாய் வந்தாலும் இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றதை அக்செப்ட் பண்ணி சீக்க வேண்டியதுதான். அதான் என்னுடைய கருத்து. நன்றி அம்மா. மிக்க நன்றி. வசந்தா மகாதவன் மாஸ்டர், நீங்க கதைங்க. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய அருமையான ஒரு ஸ்பீச். நான் இன்றைக்கு உங்களோட கதை ஓடியது நான் இதை கேட்கணுமெண்டு. நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, ஆனா இவ்வளவு பேரும் எத்தனை கதை சொல்லியிருக்கணும் பாத்தீங்களா? அப்ப நிறைய கதை கேட்டாச்சு. ஒரு கதை கேட்கல, எத்தனையோ கதை கேட்டாச்சு. அதனுடைய நான் கதை சொல்ல வேற இல்லை. ஆனா உங்களோட ஸ்பீச் அருமையான பேச்சு நன்றாக இருந்ததம்மா. நீங்க வழக்கமாகவே சொல்ற நீங்க தானே, இருந்தாலும் இன்றைக்கும் நல்லா இருந்தது. இதை தொடக்கி வச்சது நான் நினைக்கிறேன் பாபு மாஸ்டர் என்று தான், இந்த கேள்வியும் பதிலும். நான் அன்றைக்கே பயந்து போனேன், இது என்னடா இது கேள்வியை கேட்டு பதில எங்கள்கிட்ட கேட்கணும் என்று. அப்ப நாங்க நினைக்கிறது இங்க பேச வரவியல் எங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரையை சொல்லுவீனாம் கேட்பினாம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்ப எல்லாம் மாறி வருது இந்த உலகம். அப்ப இது இப்ப எல்லாம் தொடர்ந்து கொண்டே போகுது. அப்ப நான் அன்றைக்கு சொல்லி முடிஞ்சது ஒரு ஸ்பீச். இப்ப அடுத்ததுக்கு நான் என்ன கேட்கணும், ஆனா எனக்கு யோசனை, நான் கேள்வியோடும் பதிலோடையும் விடுறதா அல்லது நானே சொல்லி கொண்டு போறதா, எது உங்களுக்கு விருப்பம் என்றதும் எனக்கு தெரியாது. அப்ப இப்ப உலகம் மாறிக்கொண்டு வருகிறது. அப்ப இன்னைக்கு வரதா சிஸ்டர் டீச்சரும் இருக்கிறா, அவவும் சொல்லி கொண்டு இருக்கிறா, அவவும் மறுமொழி சொல்றா. எனக்கு என்ன விளங்கல, அவ டீச்சர் தானே சொல்லுவா. ஆனா எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ தெரியாது. எனிவே நன்றி. நான் அதிகம் கதைக்கவில்லை. மிக்க நன்றி, நன்றாக சொன்னீர்கள். இனி வாரவே இப்படி கேள்வி பதிலோட விடுறது, எனக்கு அதை விட நாங்களே சொல்றதுதான் நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதான் நான் சொல்றேன். மிக்க நன்றி. எத்தனை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி வசந்தா மாஸ்டர். என்னென்றால் அந்த கேள்வி பதில், நாங்கள் கேள்வி பதில வாரது என்னன்னா, இப்ப இந்த தளத்துல நாங்கள் எல்லாரும் நல்ல அறிவில முதிர்ச்சி அடைந்துட்டோம். ஆனபடியால் நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் கேள்விகள் பதில்கள் கேட்க துவங்கி இருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நன்றி. நன்றி. மாதவன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எப்படி நாங்கள் தொடங்கி என்ன செய்தாலும் நீங்கள் உங்களை பேச்சுக்கு அழைத்தால் நீங்கள் உங்களுக்கு வசதியாக எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய உரையை ஆற்றலாம். அதில் ஒரு தரம் நிப்பாட்ட போறதும் இல்லை, அதுக்கு தடையும் இல்லை. ஒவ்வொரு தரம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்கள் அதை செய்யலாம் தாராளமாக. அதுல ஒரு வரதா மாஸ்டரும் இதுக்கு ஏதோ சொல்ல போற போல சொல்லுங்க. சொல்லுங்க. பேச சொல்றீங்க மாஸ்டர்.
மாஸ்டர் கை இப்ப போட்டார். இப்ப அவரவர் ரெண்டு விரும்பின விதமான தலைப்புல கருத்துக்கள் வந்து வந்துட்டு தங்களுடைய அறிவை பகிர்ந்து பாபு கொள்வதற்கு இந்த மாஸ்டரும் தளத்திலே சுதந்திரம் இருக்கின்றது. கேள்வி பாபுவும் கேட்டு தமிழந்தியும் தொடங்கி வைத்தார்கள் கேள்வி பதில். நீங்களும் அந்த முறையை பின்பற்றினீர். எனக்கு 4ஆம் தேதி கதைக்க இருக்கு. நானும் இந்த முறையை பின்பற்றுவோம் என்று நினைத்து கொண்டிருக்க அப்படி செய்யற சரியில்லை என்று சொல்லி ஒரு கருத்து வந்துட்டு. அப்ப எனக்கு இப்ப ஒரு பெரிய திண்டாட்ட மாதிரி கேள்வி பதிலுக்குள்ள போட்டா அல்லது 20 நிமிஷம் 25 நிமிஷம் கதைன்னு கதை கேட்டான். அதைத்தான் சொல்ல வந்த நான் முடிவெடுப்பேன். இப்பொழுது சிவாமோகன் மாஸ்டர் நீங்க கதைங்க அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். சரோமா, உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும். அருமையாக ஒரு சிறிய கதை மூலம் எல்லோரையும் கதைக்க வைத்து விட்டீர்கள். நீங்கள் பேசுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அனைவரையும் பேச வைத்திருக்கிறீர்கள். அருமையாக இருக்கிறது. அதுல இப்ப குழப்பம் வரவில்லை. வசந்தாம்மா சொன்னதும் சரிதான். அவட நிலையில அவ யோசிச்சிருக்கிறா, நான் இப்படி இதை ஒழுங்குபடுத்தலாமா அல்லது நான் தொடர்ந்து அதை செய்யலாமான்னு. வரதாம்மாவும் அப்படித்தான் அவவும் சிந்திக்கிறா. உங்களுக்கு சதாம்மா சொன்னா உங்களுக்கு எது எது வசதியோ நீங்க அதன் போது அதே மாதிரி நீங்க பேசலாம். நீங்க இப்படித்தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மிச்ச கேள்விகளை எல்லாம் தொடுத்து சபையோர்கிட்ட நீங்க விடலாம். இதன் மூலம் சபையோர் சிலருடைய இந்த மூளைக்கு நாங்கள் வேலை கொடுக்கின்றோம். அவர்கள் இதிலே இருந்து ஆக்டிவா இருக்கிறார்கள், நன்றாக செயற்படுகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு வந்து தந்தார்கள். மிக அழகாக இருந்தது. நான் ஒரு கருத்தும் சொல்ல இல்லை, இதைத்தான் நான் சொல்றதுக்கு வந்த நான். எல்லோரும் சொன்ன கருத்துக்கள் மிக மிக அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. சர்வமா அதுல இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். பாபுயாக்களும் அந்த நிகழ்ச்சியில அவர்களும் அதே மாதிரித்தான் வெற்றி கண்டவர்கள். இப்படி நாங்கள் செய்கிறது உண்மையாகவே இந்த தளத்துல இருக்கிற எல்லோருக்கும். இப்ப நாங்கள் சில வேளையில சில பிரச்சனைகளால நல்ல ஒரு தலைப்புல தான் சர்வமாண்டை பேசினவ. சில பிரச்சனைகளால நாங்க வந்திருப்போம் இந்த தளத்துக்கு. இன்றைக்கு வந்திருப்போம். அப்ப இதை கேட்கும் போது எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரும். நாங்க சொல்லலாம். அல்லது நீங்க 20 நிமிஷமா 25 நிமிஷமா அரை மணி நேரமா நீங்க தனியா பேச போறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம், உங்களுக்கு அதுக்கும் சுதந்திரம். நீங்க தாராளமா பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இத அவ வச்ச முறை வந்து 3 கேள்விகளை கேட்டு சபையோருட்ட அவ கொடுத்த முறை வந்து மிக அருமையாக இருந்தது. அப்ப எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இந்த முடிவை எவ்வாறு எடுக்க வேண்டும். ஒரு முடிவை எடுத்துட்டோம் என்றால் அதுல இருந்து மாறுறதும் கஷ்டம், அதை மாத்துறதும் கஷ்டம். நாங்களும் மாற முடியாது, அதையும் மாற்ற முடியாது. சில வேளையில அது போய் சரியான இடத்துல பிக்ஸ் பண்ணப்பட்டு இருந்துடும். அப்ப அங்க இருந்து அதை திரும்பவும் நாங்கள் மீளப்பெற முடியாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அதை சிந்திச்சு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஔவையார் வள்ளுவர் எல்லாம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வசந்தாம்மா, வரதாம்மா, உங்களுக்கு நல்ல 100% 200% ஃப்ரீடம் இருக்குது இந்த தளத்திலே. நீங்கள் எப்படி பேச வேண்டுமோ அப்படியே உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் எங்களிடம் தாருங்கள், நாங்கள் வாங்கி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. பாபு மாஸ்டர் நீங்க கதைங்க. அன்மியூட் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சரோஜா தேவி மாஸ்டர், நீங்கள் இன்று ஆற்றிய இந்த சிறிய சொற்பொழிவு ரத்தின சுருக்கமாக மிக அழகாக கூறியிருந்தீர்கள். மிக மிக அழகாக கூறியிருந்தீர்கள். வளமையாகவே நீங்கள் அழகாக தெளிவாக கூறுவீர்கள், தெளிவாக கூறினீர்கள். இப்படி நீங்கள் தெளிவாக கூறியிருந்த போதும் எனக்கு சபையோர்களின் கதைகளின் கேட்க பொழுது இந்த நீங்கள் கூறிய அந்த 3 அறிவுரைகள் 4 அறிவுரைகள் மாதிரி தெரிகின்றது. ஆனபடியால் நான் 2ஐ சொல்லிவிட்டு 3 நான் கூறியது ஒன்று, இந்த மற்றவர்களுக்கு இது தீங்கு விளைவிக்குமா, அல்ல கோபத்தில் எடுத்த முடிவா, பழிவாங்கும் நோக்கத்தில் எடுத்த முடியுமா, எடுத்த முடிவா, அலசி ஆராய்ந்த முடிவா என்பதை நீங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு திரும்ப சொல்லுவீங்களா சரோமா சார்? இந்த 3 கேள்விகளையும்
சுருக்கமா என்ன எனக்கு தயவு செய்து ப்ளீஸ். சரவண மாஸ்டர் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. மூன்று கேள்விகளையும் நீங்க சுருக்கமாக சொல்லிடுங்க. திரும்ப சர்வ மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. எஸ் எஸ். முதலாவது, இதுல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது. அப்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுக்கல, நீங்கள் கோபமா இருக்கலாம். இல்ல நீங்க மூன்றுக்கு இதையும் சொன்னா காரணம் மூன்றையும் சொன்னா காரணம். உணர்ச்சி வசப்பட்டு எடுத்ததா நீங்கள் நீங்க உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுதல், மற்றது பழிவாங்கும் நோக்கத்தோடு இருப்பது ஒன்று, மற்றது பிறரை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு ஒன்று. ரைட், திருப்திப்படுத்துறது. ரைட், ஓகே, திருப்திப்படுத்துறது. ரைட், மூன்று சரிதானே? ஓகே. இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, எனக்கு இலகுவாக நீங்க ஒரு கேள்வியை தந்துட்டு இந்த பேச்சில் என்னன்னு சொன்னா, நீங்கள் கூறியத சரோஜா தேவியின் மாஸ்டரின் பேச்சை இன்று கேட்க போவதா என்று முடிவு எடுப்பது சரிதானே? ஓகே. அது எடுத்துக்கொண்டால் எனக்கு இத பிரச்சனையே சின்ன ஒரு இலகுவான கேள்வியை தந்துட்டீங்க. நான் நினைக்கிறேன் நான் ஒரு கள்ள மாணவன். அதாவது ஒரு கேள்விக்கு நான் இலகுவான பதிலை கண்டுபிடிக்கிற வழியை தேடி பிடிச்சிக்கிறேன். அதுக்கு ஒரு கதையும் சொல்றேன், சொல்லிக்கிறேன் இந்த கதையை. ஆனா இந்த கதையை இன்றைக்கு நான் ஒரு வேடிய ஒரு கோணத்துல பாக்குறேன். ஒரு மாணவன், ஒரு வகுப்பு நடக்கிறது. எல்லா மாணவர்களையும் சித்திர ஆசிரியர் கூறுகின்றார், எல்லோரும் பச்சை பசும் புல்லை மாடு மேய்வது போல ஒரு இடையன் ஓட்டிக்கொண்டு போவது போல் எல்லோரும் படத்தை வரையவும். எல்லோரும் வரைகிறார்கள். பச்சை புல்லு, அழகான மாடு, இடையன், அவன் வைத்திருக்கும் அந்த புல்லுத்தடி எல்லாத்தையும் வரைகின்றார். ஆசிரியர் வருகிறார், ஒவ்வொருடைய படங்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வாரார். வரைக்குள்ள பார்த்தால் ஒரு மாணவன் வெற்றுத்தாளுடன் இருக்கின்றான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். அந்த கதையை என்ன கோணத்துல நான் பார்த்த இடத்த நான் இப்ப சொல்ல வாரேன். சரி, உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும். அவனுடைய கதையை சுருக்கமா சொல்றேன். அவன் சொல்லிட்டான், கேட்டான், மாடு எங்க மாட்டையும் காணணும், பிள்ளையும் காணணும், மாடு அங்கே அது 2 போச்சுதான். மாட்டுக்காரன் ஓட்டிக்கொண்டு இடையன் அங்கே இடையன் மாட்டுக்காரன் ஓட்டிக்கொண்டு போயிட்டான் வீட்டுக்கு. சரி, புல்ல அங்கே கேட்கிறான். புல் எல்லாத்தையும் மாடு மேய்ஞ்சிட்டு தான் போயிருக்கும், எல்லாம் மேய்ஞ்சிருது, புல்லே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவனுடைய வெற்றுத்தாள்னு சொல்றான். சரி, ஆசிரியர் நல்ல சாம்பல் அடியாகுது. ஆனால் 2 பேரையும் நான் பார்க்கிறேன், 2 கோணத்துல, மாணவனின் கோணத்திலும் ஆசிரியரின் கோணத்திலும். ஆசிரியரின் கோணத்தில் பார்க்கும் பொழுது ஆசிரியர் எடுத்த முடிவு அந்த அவனை தண்டித்தது பிழை, தவறான முடிவு. காரணம், அவனுடைய முதுகை தட்டி கொடுத்திருக்க வேண்டும். மாணவனுடைய கோணத்திலிருந்து பார்த்தால் அந்த மாணவன் எடுத்த முடிவு சரியான முடிவு. அந்த வெற்றுத்தோலை கொடுப்பதற்காக அவன் சும்மா கொடுக்கவில்லை. அவன் நன்றாக யோசித்து எல்லாத்தையும் யோசித்துதான் வெற்றுத்தாளை கொடுத்துக்கிறான். இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கான், நான் இதை தேவையில்லை, இப்படி இருந்தால் கொண்டு இதுக்கு மிகவும் சிந்தனையான ஒரு ஆளாயிருக்கின்றான். இதே கேள்வி நான் வளர்ந்த பிறகு நான் பொறியியலாளர் வேலை செய்யும் பொழுது என்னுடைய டிசைன் ஆபீஸ்ல உண்மையாக நடந்தது. எல்லா இன்ஜினியர்ஸும் இருக்கின்றோம், டிசைன் போக்கின்றது ஆரம்பம் எல்லாரும் செய்து இருக்கின்றோம். ஒரு இன்ஜினியர் மாத்திரம் ஒரு லைனுக்கு ரிப்போர்ட் இருக்கிறார். The head of the department வந்து கேட்கிறார், this is just your line. அவர் அதுக்கு மறுமொழி சொன்னார், you only see a line but you don't know what my thoughts are going behind that line ன்னு சொன்னார். ஹெட்டுக்கு புரிஞ்சு சொன்னார். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முடிவுகளை எடுக்கல நாங்கள் நீங்க சொன்ன சரோஜாசி மாஸ்டர் வரைக்கும் எனக்கு நான் ஜோதிச்சேன். அப்ப சரி, சரோஜாசி மாஸ்டர் பேச்சை கேட்க வரைக்கும் நான் எனக்கு தீங்கு விளைவிக்கிறேன்னா இல்லை, உணர்ச்சி வசப்படுக்கிறேனா இல்லை, இது யாருக்காது கோபத்தில் எடுக்கிறேனா இல்லை, பழிவாங்கு நோக்கில் இருக்கிற ஒன்றுமே இல்லை. ஆனோடைய இந்த முடிவு எனக்கு சரியான முடிவாக தான். உங்கள் பேச்சை என்று கேட்க வந்தது எனக்கு 100க்கு 100 சரியாகத்தான் படுகின்றது. சரியான முடிவை எடுத்திருக்கிறேன் என்றுதான் கூறிக்கொண்டு உங்களோட விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாஸ்டர், நீங்கள் ஒரு நல்ல கதையை சொல்லிவிட்டீர்கள். மாணவன் மாடு மேய்கிற கதை அருமையான கதையை நாங்கள் முந்தியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுல நல்லொரு அறிவியல் இருக்கின்றது. அந்த மாணவன் எவ்வளவு சிறந்த அறிவுள்ளவன் என்பதை அது காட்டுகிறது. அதை அந்த ஆசிரியர் உணராமல் அடித்து விட்டார். மிக அருமையான ஒரு கதை. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. சூடி மாஸ்டர் கதையுங்கோ. நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை 9:30 மணிக்கு நிறைவு செய்ய உள்ளோம். நன்றி. மல்கன் சதா மாஸ்டருக்கும்
நான் நன்றி கூறுகிறேன் என்னை அழைத்ததற்கு. அடுத்தது இந்த தளத்தை கொண்டு நடத்தும் சதா மாஸ்டருக்கும் இங்கே உள்ள அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் அவை இல்லாத நேரமும் இதை இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு மாதமாகுதாக்கும் என்ன கிட்டத்தட்ட அவை வரவும் போயினம். ஒரு கிளம்பாம கொள்ளாம போய் கொண்டிருக்கு. நான் முகம் காட்டுவது இல்லை, ஆனால் எல்லாம் பார்ப்பேன். இன்றைக்கு சரோஜா மாஸ்டர் எங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டா. 3 கேள்வியில 30 நிமிஷம் ஆகுது. 3 கேள்வி 30 நிமிஷம் என்று வைக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. அவ எப்ப வந்தாலும் நல்லா தான் கதைக்கிறவ. என்னை பற்றியும் நல்லா சொல்லுவா. அந்த மாதிரி நானும் அவ பற்றி நல்லா சொல்லி எல்லாரும் நல்லா சொல்லிட்டாங்க. இனி நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லபடியா அமைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. சூரி மாஸ்டர் உங்களுக்கு கொண்டு சொல்ல வேணும். உங்கள்ட்ட நீங்கள் தான் என்னுடைய கதை சொல்லும் ஆசான். கதை சொல்லுவதற்கு வழிகாட்டிய ஆசான் என்று நான் நினைக்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. உங்களிடமிருந்தான் கதை சொல்ல பழகி கொண்டேன் என்று நான் நினைக்கின்றேன். மிகவும் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி நன்றி மிக்க நன்றி. நான் இப்பொழுது சுருக்கமாக கருத்தும் கூறிவிட்டு நிகழ்ச்சி நேரம் கூற உள்ளது. அதற்கு பிறகு டாக்டர் ஜெகநாதனை கூப்பிடுவேன். என்னண்டா எல்லாரும் கருத்து அருமையாக கருத்து கூறிவிடாச்சு. நான் இதுல சொல்லி கொண்டு போனால் நேரங்கள் போயிடும். அதான் அடுத்தது நாங்கள் முடிவை எடுத்து போட்டு இந்த மெட்டாக்களில் சாட்டக்கூடாது. ஒன்று முடிவை எடுத்து போட்டு இவைகளை இப்படி என்ன நெருக்கினபடியா நான் முடிவு எடுத்தேன் என்று சொல்லி ஒரு பழிக்க போடுறது. அந்த தங்களுக்கு அக்செப்ட் பண்ண இல்லாத இன்னொரு ஆள்ல சாட்டி விடுறது. நீங்கள் இப்படி செய்திகள் உடனே கேட்டிகள் பதில் சொல்லி அப்ப நான் இப்படி செய்தேன். ஆனா ஒரு சிறு வேலை எடுத்த ஒரு கதை என்று சொன்னால் எனக்கு வேற யாக்கள் சொல்லி தந்து நான் அறிஞ்சேன். இப்ப சில பேர் வந்து கேட்பினா நாளைக்கு நான் வரமாட்டேன், என்ற ஷிஃப்டை நீங்க செய்யுங்க, கவுவானுங்க. அப்ப அப்படி கேட்க சரி வேலை தேவைன்னு கேட்கணும்னு சொல்லி போட்டு நானும் பண்றேன். கொஞ்ச காலம் செல்ல என்ன நடந்தேன்டால் அவையில என்ன செய்யறேன்டா, அந்த ஷிஃப்ட் எனக்கு தந்துட்டு அவ வேறொரு இடத்துல போய் வேலை செய்கிறது, சிக்கண்டு ரிப்போர்ட் பண்றது. எங்கட இதுக்கு சிக்கு அங்க வேறொரு இடத்துல போய் வேலை செய்யறது. அப்ப அங்க ஒரு வருமானத்துக்காக போறது, தங்கட வேலையை எங்களை கொண்டு சேவிக்கிறது. அப்ப எனக்கு பிறகு இதை அறிஞ்ச உடனே ஒரு ஆள் சொல்லிச்சுது, இனிமே ஒரு நாளும் இவள் கேட்டா சொல்லுங்க, ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் இட், ஐ ஹாவ் டு கோ ஹோம் அண்ட் டிசைட், ஐ வில் திங்க் அபவுட் இட் அண்ட் லெட் யூ நோ. இந்த பதில சொல்லி பழகுவோம். அன்று தொடங்கி எனக்கு அதை வடிவாக புரிந்தது. நாங்கள் கவனமாக முடிவெடுக்க வேண்டும். ஆனபடியால் இந்த அப்படி அபியூஸ் பண்ற ஆக்களை எல்லாம் தண்டவாடுல விலக்கி விட்டுட்டேன். நான் அதை முயற்சியாக அதை கடைப்பிடித்து கொண்டு வந்தபடியால் அதுக்கு பிறகு அதையே சொல்லி அந்த முடிவெடுக்கிற பழக்கம் ஒழுங்காக அமைந்தது என்று கூறக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சி நிரல் கூற போகிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 8:45 இசைத்தியானம் நடைபெறும். 9 மணிக்கு. மற்றது என்னொன்றுன்னு சொல்ல வேணும், மறந்து விட்டேன். சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் இந்த ஃப்ரீயா இருந்த ஸ்லோட்டுக்கு ஃபில் பண்ணினதாண்டபடியால் அவை நான் எதிர்பார்க்கவில்லை. நீண்ட பேச்சு என்று அளிப்பா என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுதான் உண்மை. ஏனென்றால் அவ இப்ப கிட்டடியிலேயும் ஒரு ஸ்லோட்டை ஃபில் பண்ணினவா, அதுலேயும் அந்த கதைச்சவா. அப்புறம் என்ன கேட்டாலும் இதுல ஃபில் பண்ண வேண்டிய இடம் எல்லாத்துக்கும் ஓமண்டு உடன்பட்டு தான் செய்கிறான். ஆனபடியால் நான் சொன்னேன், எதென்றாலும் ஒரு சுருக்கமா உண்ட கொண்டு செய்யும். ஆனால் எடுத்த முடிவு அருமையான முடிவாகத்தான் இருக்கிறது. பலருக்கும் அது பிடித்து கொண்டார். மிக்க நன்றி. ஓகே, 9 மணிக்கு நாளைக்கும் ஒரு ஆள், இன்றுதான் அந்த முடிவெடுத்தது. நாளைக்கு ராதா சிவஞானம் மாஸ்டர் உன்னனிய கவனி என்ற ஒரு தலைப்பில், இப்ப கிட்டடியில தான் கதைச்சவா, இப்ப நாளைக்கு ஒரு ஸ்லாட் ஃபில் பண்றதுக்காக அவ பாட்டு என்ற தலைப்பில் வரப்போகிறான். வந்து அருமையாக கதைப்பா. ஏனென்றால் அன்றைக்கு பலர் பகிர்ந்து கருத்துக்களை கூறும்போது அருமையாக இருந்தது, எல்லாருக்கும் பிடித்து கொண்டாண்டுதான் நான் எண்ணினேன். அப்ப அவாவே அந்த ஸ்லோட்ல போட்டிருக்கு. 10 மணிக்கு இசைத்தியானம் நடைபெறும். பிறகு 11 மணிக்கு லிங்கரட்னம் மாஸ்டர் இறுதி நாட்கள் இனிமையான நாட்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பில் பேச உள்ளார். நான் அதை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். பிறகு 8 மணிக்கு இன்னொரு முக்கியமான விடயம் கூற வேண்டியுள்ளது. 8 மணி தொடங்கி 8:20 மட்டும் இசைத்தியானம் நடைபெறும். அதற்கு பிறகு உங்கள் பலருக்கும் தெரியும், GK
மாஸ்டர், அவர் சீனியர் ஒரு டாக்டர் GK மாஸ்டர், அவங்களோட இதுல முக்கியமான ஒருவர். அதை பற்றி அவர் நாளைக்கு ஒரு சிறு சிற்றியோ இன்ட்ரடக்ஷனோ ஏதோ செய்ய போறார். 10 அல்ல 15 நிமிடம் தரும்படி உங்களோட பேச்சாளருக்கு முன்னுக்கு நாங்கள் மெடிடேஷனை குறைச்சி போட்டு அவருக்கு 15 நிமிஷம் கொடுத்துருவோம். அப்ப அவர் இந்த புத்தா பூர்ணிமாவை பற்றி கதைக்க போறார். அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பர்மிங்ஹாமில் ஏதோ நடத்த போயிடும். அப்ப அதுக்கு இது இன்ட்ரடக்ஷனாக வருவதாக அதுல ஒரு 10-15 நிமிடம் கொடுக்கும்படி கந்தராஜாமம் மாஸ்டரும் அறிவித்தல் விட்டார். அதன்படி கொடுத்திருக்கிறேன். அதன் பின்பு இன்னொரு முக்கியமான பேச்சாளர் வருகிறார், புதிதாக வருகிறார், ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். அவர் கதைக்க போற தலைப்பு முதல் படி. அவரையும் நான் ஆர்வத்துடன் அவரின் பேச்சை கேட்பதற்கு ஆர்வத்துடன் எனக்கு முக்கியமாக அனைவருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்திருப்பீர்கள் என்றதும் நம்பிக்கை. அதனுடைய நான் என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாளை அவருடைய பேச்சுக்கு ஆசையுடன் இருக்கிறேன். நன்றி. இத்துடன் நான் கூறுற கருத்து. இப்ப டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க கதை. ஓகே, அன்மியூட் பண்ணுங்க. இப்ப நன்றி. இந்த ஏன் என்ற தலைப்பிலையும் சரோஜா தான் பேசினா இல்ல சமீபத்தில் நடந்தது. ஏன் என்று அதுலயும் இப்படித்தான் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாட்டு தான் எனக்கு வந்தது. இந்த மனச்சாட்சியை முன்வைத்து, ஆனா மனச்சாட்சியை முன்வைக்கல மற்றவே திருப்திப்படுத்துற முறையில செய்தாலும் சரி வராது அப்படின்னு சொன்னா என்ன பிளீசிங் அதர் பீப்புள். ஆனா இந்த மனச்சாட்சியில ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் பிக்கப் பண்ணினா அதை சொல்ல போறேன். அந்த படத்துல தலைப்பே எதிர்பாராது. நான் அந்த படம் முதல் வரைக்குள்ள பார்க்கல, சோ ஸ்மால். இங்க வந்துதான் பார்த்தேன்னா அது அந்த படத்துல கதவசனம் எழுதினது ஸ்ரீதர். எனக்கு தெரியாது கதவசனம் எழுதியிருக்கிறாரு. பல படங்கள் உத்தரம் எல்லாம் அவர் தான் கதவசனம் எழுதினது. அதுல கதாநாயகி சொல்றா பத்மினி சிவாஜி கணேசனுக்கு, மனச்சாட்சிக்கு பயப்பட்டா எந்த கடவுளுக்கும் பழக்க தேவையில்லை. எனக்கு உடனே அப்படியே பிடிச்சிருது. ஐ ஃபாலோ தட் as well. அப்ப அந்த படத்திலே அப்படித்தான் இதுதான் எத்தனை விஷயங்கள் எதிர்பாராம நடந்துட்டு. பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் கேரி ஆன் வித் யுவர் லைஃப். நீங்க முடிஞ்சா அந்த படத்தை எடுத்து பாருங்க யூடியூப்ல. அப்ப அதுல அந்த வசனம் இருக்கிறது. நன்றி. நன்றி. ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் நீங்க அதைங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். நான் எல்லாற்ற கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொல்லுவோம் உண்டு. சரோஜாதேவி மாஸ்டர் அருமையான நல்ல குறுகிய நேரத்தில் வடிவாக கதைச்சிருக்கிறீங்கள். ஆனால் எந்த முடிவுண்டா நான் சொல்கிறேன், நான் அவைன்ற இடத்துல இருந்து பார்ப்பேன். எனக்கு அப்படி ஒரு காரியம் நடந்தால் நான் எந்த பெணம் இவ்வளவு சங்கடப்படும் உண்டு. அதன்படி தான் நான் முடிவெடுப்பேன். அதுதான் எந்த முடிவு. இந்த எல்லாத்தையும் யாருக்கு என்ன நடந்தாலும் நான் அந்த இடத்துல இருந்து தான் பார்க்குறது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச முடிவு. மற்ற சதா மாசம் நீங்க அந்த ஒர்க்கை பற்றி காய்ச்சிங்க. எங்கட ஒர்க்ல அப்படி 2 பேர் நடந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவன். தங்கட வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறோம்னா அது ப்ரூஃப் பண்ணா உடனே சஸ்பெண்ட் பண்ண வர்றோம். சரி, அது ஒரு அபியூஸ் எடுக்கிறது. என்னண்டா உண்மையாவே பொய்யை சொல்லி செய்கிறது என்ன. எனவே சாந்தி பரமேஸ்வரி மாஸ்டர், சாந்தி மாஸ்டர் அன்மியூட் பண்ணுவோமா? சரி செய்யுங்க. இப்ப இருக்கா அன்மியூட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இங்க இருக்கிற டாக்டர்ஸுக்கு தெரியும். அதை சொல்றது இங்கிலீஷ்ல எம்பத்தி என்று. You must put yourself in the other person's shoes and see how they feel. Then you can come sometime to the best முடிவு. ஆனால் அதுல ஒரு ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கு. நீங்க அந்த முடிவு அவைந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க. அது சில வேளை அவைக்கு நல்லதாக முடியாது. அப்ப சில வேளை நாங்களும் எல்லாத்தையும் யோசித்து செய்ய வேணும். ஆனால் நீங்க முதல் செய்யறது எம்பத்தி செய்து அவைந்த இடத்துல இருந்து பார்த்து அவைக்கு என்னவா நல்லதா என்று கூடாததை யோசித்து செய்யறது மிக்க நல்லது. நீங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்டா வந்திருக்க வேணும். எங்களுக்கும் பார்க்க நீங்க நல்லா செய்திருக்கீங்க. அதான் நான் சொல்றதுக்கு வந்தது. எம்பத்தி. எம்பத்தியா. தேங்க்யூ சாந்தி. பாப்போம், அடுத்த பிறப்புல பாப்போம். Nothing is impossible. I am possible. நீங்க இப்ப செய்யலாம். Thank you. நன்றி உங்கள் கருத்துகளுக்கு. வரதா சண்முகம் மாஸ்டர் ஏதோ கை போட்ட நீங்களோ திருப்ப
எனக்கு இல்லையா? ஓகே. இப்ப வைத்தியராக நான் ஒரு முக்கிய குறிப்பு கூற இதில் வருகிறேன். வைத்தியராக வந்துதான் சிலதை செய்ய சாந்தி மாஸ்டருக்கு எதிராக சொல்ல இல்லை. அவ பற்றி இப்ப அதிகமான ஆட்களுக்கு தெரியாது. நான் அன்றைக்கு கொஞ்சம் சொல்லத்தான். ஏனென்றா இப்ப எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லாத வேளையில் நான் சில ட்ரைனிங் கொடுத்து சொல்லி கொடுத்து அவ எனக்கு சரியான உதவியாக பல வேலைகளை இந்த தளத்தில் செய்து கொண்டிருக்கிறான். அவ சரியான உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறா. இப்ப பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். மிக முக்கியமாக நான் அது எனக்கு நல்ல உதவியாக இருக்கிறான். என்னடா எங்களுக்கு ஆக்கள் சரியான குறைவு. அந்த ட்ரைனிங் எடுத்து செய்யக்கூடிய இப்போ ஃபிளையர்ஸ் போஸ்டர்ஸ் செய்கிற ஆக்கள் எல்லாம் சரியான குறைவு. 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோம். அப்ப எல்லா வேலையிலையும் எல்லா போஸ்டர்ஸையும் செய்கிறதோ அல்லது அதை திருத்துறதோ செய்யறது கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த இடைக்குள்ள அவக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவ ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாம் கதைச்சு அதை செய்து எங்களோட கேப்புகளை ஃபில் பண்றதுக்கு எல்லாருமே அதிகமான மாஸ்டர்ஸ் எல்லாம் பல விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தளத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் இப்ப நீங்க அவ மென்ஷன் பண்ணபடியா நான் அமைதியாக இருந்த நாங்கள் சொன்னபடியால் எனக்கு சரியான உதவியாக இருக்கிறான்றதை நான் இப்ப சொல்றேன். என்னண்டா இதுல கடினமான இடையில போற எல்லாம் பிளவர் சில நேரத்துல செய்து போட்டு பார்த்தா சரி மாதிரி இருக்கும். ஆனா அதுல தவறு இருக்கும். டைமுள்ள பிள்ளையா இருக்கும். ஏதாவது ஒன்று மாறிடும். என்ன செய்தது சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அந்த போஸ்டர்ஸ் சொன்னா போல ஒரு சின்ன லெவல் இல்லை, செய்து பார்க்கத்தான் தெரியும். அதுட்டு அப்ப அதுக்கு பிறகு சொன்னா அப்ப இனிமே நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறி அனுப்பி அதை செக் பண்ண வேணும். அந்த மாதிரி அந்த சும்மா சின்ன எழுதி போட்டு உடனே விட்டுட்டு ஓடலாம். எனவே அதைத்தான் நான் பலரும் விருப்பமான ஆக்கள் ட்ரைனிங்கை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினால் உதவியாக இருக்கும். எனவே மிக்க நன்றி. இனிமே வேறையாவது என்ன எங்களுக்கு டைம் சரியாக வருகிறது. ஒரு நிமிடம் இருக்கிறது. என்ன மாதிரி பாபு மாஸ்டர் எதுவும் சொல்ல போறீங்களோ? இல்ல, சரி. இத்துடன் நாங்கள் நாளை காலை 8:45